அம்மாடி சீபா சீபா. ஆண்டி வாங்க ஆண்டி, உட்காருங்க ஆண்டி. பரவாயில்லம்மா, இருக்கட்டும், நீ சொன்னதே போதும். என்ன ஆண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? ஏன் அவளுக்கு கணக்கே வர மாட்டேங்குது, அவளுக்கு நீ கொஞ்சம் சொல்லி கொடுக்கியாட்டி? கண்டிப்பா ஆண்டி, நான் சொல்லி கொடுக்குறேன். இவளால் ஒப்பாவுக்கு தலைவலியே வருதுமா, வீட்டில் படிக்கவே மாட்டா. அப்படியா ஆண்டி, இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுருங்க ஆண்டி, சாயங்காலம் நான் அவளுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரிம்மா, இவளை பார்த்துக்கோ, படிங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். உட்காரு வெண்ணிலா. வெண்ணிலா, இதில் எழுதியிருக்க டேபிள் எல்லாம் படி, நான் போய் ட்ரெஸ்ஸெல்லாம் மடிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். என்ன இந்த பிள்ளை வீட்டில் வேலையெல்லாம் பார்க்கும் போல? படிச்சிட்டியா வெண்ணிலா? படிச்சுட்டேன். சரி, இப்போ நீ பார்க்காம டேபிள் சொல்லு பார்க்கலாம். 1 2 2 2 4 3 2 6 4 2 8 2 10 6 12 2 14 2 16 1 2 18 20. சூப்பர் வெண்ணிலா. தேங்க்யூ. சரி, நீ படிச்சு ரொம்ப களைப்பா இருப்ப, ஏதாவது சாப்பிட்றியா? எனக்கு லைட்டாக பசிக்குது, ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தனா நானும் நல்லா சாப்பிடுவேன். சரி, வெயிட் பண்ண வரேன். சாப்பிடு வெண்ணிலா. ரொம்ப தேங்க்ஸ் சீபா. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், நான் பிளேட்டை போய் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன், இரு. ஏமா சீபா, என்ன பண்ணுதா இவ? படிச்சாலும் இல்லையா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? படிச்சு முடிச்சுட்டேன் ஆண்டி. சரிம்மா, சின்ன வீட்டு கூட்டிட்டு போட்டுமா, அவளுக்கு பசிக்கும்ல, சாப்பாடு கொடுக்கணும்ல. ஆமாம்மா போகலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. அட கடவுளே, வீட்டில் இப்போதான் சாப்பிட்டு நூடுல்ஸ், அதுக்குள்ளே பசி எடுத்துச்சா? சரிம்மா வாங்க போகலாம். நேற்று அவள் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தா உனக்கு? ஒழுங்கு உட்காந்து படிக்க பறக்க பார்த்துக்கிட்டு இருந்தியா? அம்மா எல்லாமே நல்லா படிச்சுட்டேனா, வேணா அவள்கிட்ட போய் கேட்டு பாரு. ஏம்மா என்ன தூங்கி வந்துட்டாலோ? டேய், உன் தொல்லை எல்லாமே நான் நிம்மதியாக இருந்தேன்டா கொஞ்ச நேரம். மறுபடியும் வீட்டுக்கு வந்து உன் மூஞ்சி பார்க்க மாதிரி எனக்கு எத்தனை நான் வேணா மாற்றிக்கிட்டுமா? ஏய் சும்மா ரெடி, வந்தது வராதுமா, அவங்க கூட என்னடி சண்டை போட்டுக்கிட்டு வாய் மூடு. வெண்ணிலா வந்துட்டியாம்மா? படிச்சியாம்மா நல்லா? நல்லா படிச்சேன்ப்பா. அப்பா இதை சொல்லுவதெல்லாம் நம்பாதீங்கப்பா. ஏன்டா விக்னேஷ் அப்படி சொல்ற? இவ என்னைக்குப்பா உண்மையை பேசியிருக்கா? வாயை திறந்தானே புழுவதான் செய்வா. அப்படியெல்லாம் சொல்லாத கண்ணா, என்னதான் இருந்தாலும் அவள் தங்கச்சி இல்லையா? சரி விடுங்க, எப்பவும் நடக்கிறது தானே. சரி, என் தங்க பிள்ளைக்கு வயிறு பசிக்கும், அவளுக்கு சாப்பாடு ஏதாவது கொடு. ஆமாம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு நூடுல்ஸ் செஞ்சுட்டாமா. கொஞ்ச நேரம் பொருட்டி நான் இப்போ செஞ்சு தந்துடுவேன். இன்னைக்கு ஒரு நாள் என்னமோ படிச்சிருக்கா, அதுக்கு இவ்வளோ சீனை போட்டுட்டு கிடக்கா. சாப்பிடுடி தங்கம். அங்கிள். ஆமா சீபா, உட்காரு வா. வாடி தங்கம் வா. இல்லை ஆண்டி, டைம் ஆயிடுச்சு, அம்மா இப்போ வந்துடுவாங்க. வெண்ணில புக்கை விட்டுட்டு வந்துட்டா, அதான் கொடுக்கறதுக்காண்டி வந்தேன். ஏன்ட்ட குடும்பம், அவளுக்கு ரொம்ப பசிக்குது, அவள் சாப்பிடுதா. அப்படியா ஆண்டி? சரிங்க ஆண்டி. வாமா, நீ வந்து சாப்பிட்டு போயேன். இல்லை ஆண்டி, வீட்டில் நான் வெண்ணிலாவுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தேனா, அப்படியே நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்படி அந்த பிள்ளை உங்கள் வீட்டில் சாப்பிட்டாளா? ஆமாம் ஆண்டி, நான் தான் பசிக்குவேன்னு சொல்லி கொஞ்சம் நூடுல்ஸ் அவளுக்கு செஞ்சு கொடுத்தேன் ஆண்டி. சரிம்மா, சரி வாங்க, நீயும் இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிடேன். வேணாம் ஆண்டி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏட்டி தின்னி பண்டாரம், அவங்க வீட்லேயும் தின்னுட்டு வந்திருக்கேன், இங்கேயும் வந்து திங்க. உனக்கு என்னது வயிறா இல்லை தேங்காட்டி? அத்தியாம்மா, இது அவங்க வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு தாம்மா போயிருக்கா, படிக்கிறதுக்கு போகலம்மா. ஆமா, இவ படிச்ச மாதிரி ஒன்றும் தெரியலையே, புக்கையே மறந்துட்டு வந்த கலை என்னத்தை படிச்சாலும் தெரியல. போங்க, நான் நல்லா தான் படித்தேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கலாம்ல, புள்ள பாருங்க சாப்பிடாம போயிருச்சு. ஏன்னா நீங்க வேற பிளேட்ல இருந்த நூடுல்ஸ் காலி ஆயிடுச்சு, அதான் உள்ள நிச்சு போறா. இவள சாப்பிடாம போவா? சரி புள்ளைய ரொம்ப கரிச்சு கொட்டாம இரு, அவளை திட்டாத, படிச்சு களைப்புல இருப்பாவா. இவ என்னத்தை தான் படிச்சான்னு தெரியல, நாளைக்கு நம்ம கூட போய் உட்கார்ந்து தான் பார்க்கணும். நீ அவ கூட போய் உட்கார போறியா? உனக்கு டிவி சீரியல் பார்க்கறதுக்கே டைம் சரியா இருக்கும், இல்ல அவளை போய் என்னத்தை பார்க்க போற நீ? உங்களுக்கு நான் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கறது பொறுக்காத. சப்பா, 2 பேரும் சும்மா இருக்கீங்களா? போய் எல்லாரும் தூங்குங்க போங்க.